அக்டோபர் 3ஆம் தேதி விளைந்ததும் நவராத்திரி 9 நாட்கள் ஒவ்வொரு வீடும் கோவிலாகிறது. வீடுகள் தோறும் கொலு பொம்மை கண்காட்சி. இந்த பொம்மைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சொந்தங்களை பேசுகின்றன. ஜோதிடர் கல்யாண சுந்தர ஆச்சாரியார் நடத்தும் கொலு பொம்மை கண்காட்சியில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு கால பொம்மைகள் இருக்கின்றன. இந்த பொம்மை எனக்கு என் அப்பா கொடுத்தது, மாமனார் கொடுத்தது, மகள்கள் கொடுத்தது என்று வரிசைப்படுத்துகிறார். கொலு கண்காட்சியில் நாளுதோறும் வீடுகளில் தீபாராதனை செய்து வழிபடுகிறார்கள். வீடுகளுக்கு நண்பர்கள், உறவினர்களை அழைத்து பிரசாதங்கள் வழங்குகிறார்கள். எங்கள் வீடு மட்டுமல்ல, எல்லா வீடுகளும் இப்போது கோவில்கள் என்கிறார் கல்யாண சுந்தர ஆச்சாரியாரின் துணைவியார். கொலு முடிந்ததும் பொம்மைகளை ஒரு பெட்டியில் வைத்து பத்திரப்படுத்துகிறார்கள். அடுத்த புரட்டாசி மாசத்தில் அடுத்த நவராத்திரி வைப்போம் என்கிறார் கல்யாண சுந்தரத்தின் துணைவியார். இந்த புலிகளும் சிங்கங்களும் நம் மனிதர்களுக்கு உற்ற துணையாக, உரு துணையாக, நண்பர்களாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது இந்த கலிகாலத்திலே அந்த மிருகங்கள்லாம் நமக்கு பகையாகி காட்டிலே வாழ்கின்றன. அந்த காட்டிலே வாழும் மிருகங்களோடு நாம் ஒன்றிணைந்து வாழ்க்கை நடத்தினோம். தாவரங்களோடு ஒன்றிணைந்து நாம் வாழ்க்கை நடத்தினோம். இலைகளை கட்டிக்கொண்டு வாழ்க்கை நடத்தினோம். அப்படி இவைகளெல்லாம் நமக்கு எதிரிகளாக ஆகிவிட்டன. மனிதர்களுடைய குணம் மாறாட்டம் காரணத்தினால், கலிகாலம் என்பதினால் இந்த மாறாட்டங்கள் ஏற்பட்டது. அவைகளோடு ஒன்றிருந்த காரணத்தினால் அவைகளை நினைவு கூறும் வகையிலே இந்த 1ஆம் படி, 2ஆம் படி, 3ஆம் படிகளில ஓரறிவு, இரண்டறிவு, மூன்றறிவு, 4 அறிவு அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லமே கோவிலாகும், இன்ப நவராத்திரின்னு சொன்ன இல்லமே கோவிலாகும் என்று அந்த கோயிலில் வைக்கிறேங்கிறது இப்போதான் அந்த வழக்கம், கோவிலில் வழக்கம் வந்து இப்போதான் அந்த வழக்கம் ஏற்பட்டிருக்கு. முன்னாடிலாம் வீட்டில் மட்டும்தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளி, கல்லூரிகள், பள்ளிகள், குழந்தைகள் படிக்கக்கூடிய பாலர் பள்ளிகள் எல்லாம் இந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பொம்மைகள் இருக்கும். வீட்டில் இருக்கும், பாலர் பள்ளியில் இருக்கும். அப்புறமா ஒன்றா எடுத்து அந்த தாளில் சுற்றி எல்லாம் அழகாக வச்சு மேலே தூக்கி வைப்போம். அப்புறம் வருஷம் புரட்டாசி மாதம் பிறந்தோடனே கொள்ளு வைக்கும்போது அதெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் செய்வோம்.